Taste the Daily. Taste the Daily. அண்ணாமலை திரைப்படத்தில் நண்பனாக இருக்கும் ரஜினியை சரத்பாபு சூழ்ச்சி செய்து சொத்துக்களை பறித்து விரட்டி விடுவார். இதனால் ஆத்திரமடையும் ரஜினி, இந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ என்று சவால் விட்டு ஒரு பெரிய வியாபார சாம்ராஜ்யத்தை உருவாக்குவார். கிட்டத்தட்ட அண்ணாமலை திரைப்படத்தின் பிரபலமான இந்த காட்சி அமெரிக்காவில் அரங்கேறி இருக்கிறது. இங்கு ரஜினியின் இடத்தில் அங்கு தொழிலதிபர் எலன் மஸ்க், சரத்பாபு இடத்தில் டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்பை அதிபராக்குவதற்கு முழு பொறுப்பையும் எடுத்துக்கொண்ட எலன் மஸ்க் ஆட்சிக்கு வந்ததும் அமெரிக்க அரசின் செயல்திறன் துறையை நிர்வகித்தார். பின்னர் அந்த பொறுப்பில் இருந்து விலகுவதாக அறிவித்த அவர் இப்போது அமெரிக்காவில் புதிய கட்சியை தொடங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் எலன் மஸ்க் அதிரடி முடிவுகளுக்கு பெயர் போனவர். டெஸ்லா நிறுவனம் மூலமாக எலக்ட்ரிக் கார்களை தயாரித்து உலகம் முழுவதும் சந்தைப்படுத்தி வருவதுடன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மூலமாக பல்வேறு விண்வெளி சார்ந்த திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறார். அடுத்த சில ஆண்டுகளில் உலகம் முழுவதும் ஓட்டுநர் இல்லா கார்கள் தான் சாலைகளில் உலா வரும் என்கிறார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப தன்னுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஆய்வு மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கும் அவர், மனிதர்கள் செய்யும் வேலைகள் அனைத்தையும் மனிதர்கள் போன்றே தோற்றமளிக்கும் ஹியூமனைட் ரோபோக்களே இனி செய்யும் என்றும் அதற்கான சோதனைகள் அனைத்தும் வெற்றி பெற்று விட்டதாகவும் அறிவித்திருக்கிறார் எலன் மஸ்க். உலகின் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கும் உங்களால் ட்விட்டர் தளத்தை வாங்க முடியுமா என்று ஒரு பதிவர் கேட்க, வாங்கிட்டா போச்சு என விளையாட்டாக பதிவிட்ட எலன் மஸ்க் ட்விட்டரையே விலை பேசி தன்வசமாக்கி கொண்டார். இப்படி பிசினஸ் உலகில் முடிசூடா மன்னனாக வந்த எலன் மஸ்கிற்கு அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடனை வீழ்த்தி ட்ரம்பை அதிபராக கொண்டு வர வேண்டும் என்ற திடீர் எண்ணமும் எழுந்தது. உடனடியாக தேர்தல் களத்தில் குதித்த மஸ்க் ட்ரம்பிற்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். வெறும் எக்ஸ் தளத்தில் மட்டுமே ஆதரவு திரட்டாமல் நேரடியாக தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் ட்ரம்போடு கைகோர்த்து வாக்கு சேகரித்தார். தேர்தல் நிதியாக இந்திய மதிப்புப்படி 2000 கோடி ரூபாயை தேர்தலில் ட்ரம்பிற்காக வாரி இறைத்தார். இந்த காலகட்டத்தில் இருவரும் இணை பிரியா நண்பர்களாக வலம் வந்தார்கள். அரசின் செலவீனங்களை குறைக்க செயல்திறன் துறையை உருவாக்கி எலன் மஸ்கை தலைமை பொறுப்பில் அமர்த்த உள்ளதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போதே அறிவித்தார் டொனால்ட் ட்ரம்ப். சொன்னதைப் போலவே வெற்றிக்கு பின்னர் செயல்திறன் என்ற புதிய துறையை உருவாக்கிய ட்ரம்ப் அதற்கு எலன் மஸ்கை தலைவராக்கினார். அமெரிக்காவின் தேவையில்லாத செலவுகள் என குறிப்பிட்டு பல்லாயிரக்கணக்கான அரசு ஊழியர்களை ஒரே இரவில் பணி நீக்கம் செய்தார் எலன் மஸ்க். இதற்கிடையில் ட்ரம்பிற்கும் எலன் மஸ்கிற்கும் மனக்கசப்பு வர செயல்திறன் துறை தலைமை பதவியில் இருந்து விலகினார் எலன் மஸ்க். பின்னர் எல்லை மீறி ட்ரம்பை விமர்சித்தது அது சர்ச்சையாக உடனடியாக மன்னிப்பு கேட்டது என ட்ரம்ப் மீதான தனது கோபத்தை தொடர்ச்சியாக காட்டி வந்தார் எலன் மஸ்க். இப்போது ட்ரம்ப் கொண்டு வந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில்லை கடுமையாக எதிர்க்கும் எலன் மஸ்க் இது அமெரிக்காவையே திவாலாக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கிறார். அமெரிக்காவில் அதிக சலுகைகளை அனுபவிக்கும் தொழிலதிபர்களில் எலன் மஸ்கே முன்னணியில் இருப்பதாகவும், சலுகைகள் இல்லை என்றால் தன்னுடைய கடையை காலி செய்துவிட்டு தென்னாப்பிரிக்காவிற்கே அவர் செல்ல வேண்டியிருக்கும் என எலன் மஸ்கை ட்ரம்ப் விமர்சிக்கிறார். இருவருக்குமான வார்த்தை போர் தீவிரமடைந்ததை அடுத்து அமெரிக்காவில் தான் புதிதாக அரசியல் கட்சியை தொடங்க வேண்டுமா என்ற கேள்வியை எழுப்பி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வாக்கெடுப்பை நடத்தினார் எலன் மஸ்க். உலகம் முழுவதும் சுமார் 12 லட்சம் பேர் வாக்களித்தனர். அதில் 65.4% பேர் புதிய அரசியல் கட்சியை துவங்க ஆதரவு தெரிவித்தும் 34.6% பேர் வேண்டாம் என்றும் வாக்களித்தனர். இதனைத் தொடர்ந்து ஜனநாயக மற்றும் குடியரசுக் கட்சிக்கு மாற்றாக ஒரு கட்சியை துவங்க இருப்பதாக அறிவித்திருக்கிறார் எலன் மஸ்க். இப்போதைக்கு தன் கட்சியை அமெரிக்க பார்ட்டி என சொல்லி இருக்கிறார். அமெரிக்கர்களுக்கு மீண்டும் சுதந்திரம் வழங்குவதே தன் கட்சியின் நோக்கம் என்றும், வீண் செலவுகளை குறைத்து நாட்டின் ஒட்டுமொத்த கடன் குறைக்கப்படும் என்றும் வாக்கும் கொடுத்திருக்கிறார். அதே போல ஏஐ ரோபோட்டிக்ஸை வைத்து ராணுவத்தை நவீனப்படுத்த உள்ளதாக கூறியிருக்கும் மஸ்க், முழுமையான பேச்சு சுதந்திரம் வழங்கப்படும், அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய கொள்கைகள் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். கூடவே இரட்டை கட்சி முறை உள்ள அமெரிக்காவில் இந்த இரு கட்சிகளின் பொருளாதார கொள்கைகள் நாட்டின் 80% நடுத்தர வர்க்கத்தினரை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார்.
தேர்தல் ஆணையத்தில் தனது கட்சியை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யாமல் இருக்கும் மஸ்க் 2028 அதிபர் தேர்தலில் தனது கட்சியை களமிறக்க திட்டமிட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். எலன் மஸ்கின் புதிய கட்சி அறிவிப்பை விமர்சித்திருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் எலன் மஸ்கின் முடிவு அபத்தமானது என்றும் அவர் தண்டவாளத்தில் இருந்து விலகிச் செல்வது வருத்தமளிக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவில் எப்போதும் இரட்டை கட்சி முறைதான், மூன்றாவது கட்சிக்கு இங்கு இடமில்லை என்று ஆவேசப்பட்டிருக்கும் ட்ரம்ப் மூன்றாவது கட்சிக்கு இங்கு வேலையே இல்லை என்று கர்ஜித்திருக்கிறார். ட்ரம்ப் மீதான கோபத்தால் அமெரிக்காவில் எலன் மஸ்க் புதிய கட்சியை துவங்கினாலும் தென்னாப்பிரிக்கா நாட்டில் பிறந்தவர் என்பதால் அவரால் அதிபர் வேட்பாளராக களமிறங்க முடியாது என்ற விதி உள்ளதால் எலன் மஸ்க் கிங் மேக்கராக செயல்படுவார் என கூறப்படுகிறது. அமெரிக்க அரசின் பல திட்டங்களில் எலன் மஸ்கின் நிறுவனங்கள் பங்கெடுத்திருப்பதால் அரசை இயக்க எலன் மஸ்க் தேவை என்ற சூழ்நிலையும் அங்கு நிலவுகிறது. அமெரிக்கர் ஒருவரை அதிபராக்குவாரா அல்லது இருவரும் கட்சிகளில் ஒன்றை வீழ்த்துவாரா என்ற கேள்விகளுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறார் எலன் மஸ்க். Taste the Daily.